என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கன்னி ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும். ஏற்கனவே 7ஆம் இடத்துல சனி, அதுவும் கண்டகச்சனி. கண்டகச்சனின்னா பேர்லயே தெரியுது பாருங்க. பெரும் ஆபத்து, பிரச்சனைகள், சிக்கல், மனவேதனை, மரணத்துக்கு சமமான வலி. அப்ப இவ்வளவு வேதனையோடு இருக்கக்கூடியவங்க சிலரை பார்த்தோம்னா ரொம்ப பொறுமையா, எப்படி யதார்த்தமா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வலி அதிகம், கஷ்டம், பிரச்சனை. அவங்க குடும்பத்துல போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா 7ல சனி இருந்து 7வது பார்வையை அந்த ராசியை பார்க்கும்போது ராசி முடக்கப்படுது. அப்ப 7ஆம் பாவம் என்ன? தொழில். 7ஆம் பாவம் திருமணம், திருமண வாழ்க்கை, நட்பு, வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு. இந்த விஷயத்துல போல கவனமா இருக்கணும். இதுல உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா வரும். 7ஆம் பாவங்கிறது கண்டகச்சனி, உடல். நம்ம பேருக்கு இடுப்புக்கு கீழே அடிக்கடி அடிபடுறது. அது காலா இருக்கலாம், முழங்காலா இருக்கலாம், முட்டி பிரச்சனைகள் இருக்கலாம். ரொம்ப பேருக்கு இந்த முட்டி பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஆப்ரேஷன், முதியவர்களுக்கெல்லாம் அதிகமாக, அந்த கன்னிராசி பிறந்தவங்களுக்கெல்லாம் அதிகமான மருத்துவ செலவுகள்லாம் கொடுக்கும், இருந்துட்டு இருக்கு இப்போ. அப்ப இந்த கன்னிராசிக்காரவங்களுக்கு அது மட்டும் இல்லாம இந்த எதிரிகளுடைய சூழ்ச்சியும் பிரச்சனைகளும் கொஞ்சம் அதிகம்தான். முடக்கம். என்ன பண்றது? அப்படி அமைதியா போவோமே. நீங்க அமைதியா போறத பார்த்துட்டு இந்த எதிரிங்கள்லாம் உங்களை இலக்காரமா பார்க்கறது, கேலி கிண்டல் செய்யறது. கொஞ்சம் முன்னேறிட்டா, எப்படி கொஞ்சம் அப்படி முன்னேறி வந்தேன்னா, ஐயோ இவன் முன்னேறக்கூடாது, இவன் வாழக்கூடாது, வீடு கட்டிட்டான், கார் வாங்கிட்டான், பந்தாவா குடும்பத்தோட எங்கேயோ கிளம்பிட்டாங்க, டூர் போறாங்க, கோயில் குளமா போறாங்க, மிகப்பெரிய திருஷ்டி தோஷம் ஏற்படுதுக்கு அவங்களுக்கு. ஆனா எல்லா வழியும் அனுபவிச்சாச்சு, எல்லா வேதனைகளும் அனுபவிச்சாச்சு. திருமண வாழ்க்கையில ரொம்ப யுத்தம். இந்த கன்னிராசியில பிறந்த அன்பு உறவுகளுக்கு திருமண யுத்தம். புதுசா கல்யாணம் முடிச்சவங்களுக்கு யுத்தம், கல்யாணம் முடிச்சு ரொம்ப நாள் ஆனவங்களுக்கு தேவையில்லாத மன சஞ்சலம், திருமண தடையும் இருக்கும். தொழில் பெரிய அளவுல பிரச்சனைகளும் சிக்கல்களும், இல்ல வளர்ச்சியில இருக்கையில எதிரிகள் அதிகமாயிருவாங்க. நீங்க தான் ஒரு கடை வச்சிருப்பீங்க, அங்க பார்த்தா ஒரு 10 கடை உருவாயிரும் போட்டியில. இல்ல ஒரு கடை இருக்கும், நீங்க ஒரு கடை வைப்பீங்க, உங்களை வளரக்கூடாதுன்னு சொல்லி சூழ்ச்சி பண்ணுவாங்க, ப்ரெஷர் கொடுப்பாங்க, என்னென்னமோ நடக்குது. கன்னிராசிக்காரவங்க ஜாதகம் பார்க்க வரும்போது என்கிட்ட புலம்புறது இதை பத்தி தான். அப்ப அவங்களுக்கு ஜாதகம் பார்த்து வழிமுறைகள்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு அந்த வீடியோலையும் நம்ம சொல்ல போறோம். இந்த குரு பெயர்ச்சி மே 26, 2026 செவ்வாய்க்கிழமை காலையில 11:08 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியார. இந்த கடகங்கிறது உங்களுக்கு 11ஆம் இடம், லாபஸ்தான். அப்போ நீங்க உங்ககிட்ட மோதுறவங்க கிட்ட, உங்ககிட்ட பிரச்சனை பண்றவங்க கிட்ட, உங்ககிட்ட யுத்தம் பண்றவங்க ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, என்கிட்ட மோதாத, என்கிட்ட பிரச்சனைக்கு வராத, உங்ககிட்ட நான் மோதவோ பிரச்சனை பண்ணவோ எனக்கு டைம் இல்லை, என் வேலையை பார்க்கறதுக்கு எனக்கு சரியா இருக்கு, அந்த அளவுக்கு எனக்கு தலைக்கு மேல பிரச்சனை, ஒதுங்கி போயிடு அப்படின்னு ரொம்ப அன்பு உறவுகள் குடும்பத்திலையும் சரி, எப்படி நட்பு வகையில பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் சரி, உங்களுடைய எதிரிகள்ட்டையும் அதிகமா சொல்லியிருப்பீங்க. ஆனா இப்ப என்ன சொல்ல போறீங்க தெரியுமா? நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டையா? என்கிட்ட மோதாத, தேவையில்லாத பிரச்சனை சந்திப்ப அப்படின்னு. இப்போ உங்களுக்கு டைம் நல்ல டைம், கன்னிராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு. அப்போ உங்களை பகைச்சுக்கிட்டவங்க, உங்களை பழிவாங்க நினைச்சவங்க, உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க, இது மனிதனாகவும் இருக்கலாம், பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம், பண பிரச்சனை, நெருக்கடி, கடன் தொல்லை, எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கெல்லாம் முடிவு கட்டக்கூடிய காலகட்டம். ஏன்னா இந்த குரு 9வது பார்வையா உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த இடம் உங்களுக்கு புனிதமான இடமா மாறுது. அந்த 7ஆம் பாவம் உங்களுக்கு முழுமையான இந்த 1 ஆண்டு காலம் உங்களுக்கு அற்புதமான காலமா இருக்கு. அப்ப கன்னி ராசிக்கு உங்களுடைய காலம் வெற்றியான காலம் தான்.
எதுக்கும் தயங்காதீங்க. ரொம்ப காயப்பட்டாச்சு, ரொம்ப அனுபவப்பட்டாச்சு, ரொம்ப ஏமாந்தாச்சு. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருந்தா முயற்சி. உங்களுடைய தொழில்ல ஆர்வத்தை காட்டுங்க, பின் வாங்காதீங்க. இனிமே முன் வச்ச கால் உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி தான். அது மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதன் மூலமாக இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகும். எவ்வளவு எதிரிகள், பிரச்சனைகள், சூழ்ச்சிகள் இருந்தாலும் தவிடுபடியாகும். அவங்களே உங்க காலில் வந்து விழுவாங்க. இந்த கணவன் மனைவி பிரச்சனை போது கணவனோ மனைவியோ சொல்லியிருப்பாங்க, எங்க அவசரப்படாதீங்க, தேவையில்லா பிரச்சனை பண்ணாதீங்க, குடும்பத்துல பிரிவு வரக்கூடாது அப்படின்னு பிரிஞ்சு போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு ஒண்ணு சேரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். சேர்ந்துக்கிறங்க. நான் அடிக்கடி சொல்றது, எல்லா வீடியோவிலையும் வாழ்றது கொஞ்ச காலம், வாழ்ந்துட்டு போவோம். ஒழுக்கமா நம்பிக்கையோடு இருப்போம். தேவையில்லாத பிரச்சனைகள், பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அதை மாத்திப்போம். கணவன் மனைவி கிட்ட துவக்கிறதும் மனைவி கணவன்கிட்ட துவக்கிறதும் ஒண்ணு பெரிய அளவுல நமக்கு வந்து அவமானம் கிடையாது. மூணாவது மனுஷன் தான் போய் துவக்க கூடாது, காலில் விழுவக்கூடாது. கட்டின மனைவி கிட்ட காலில் விழுகிறது தப்பு கிடையாது, கட்டின கணவன்கிட்ட காலில் விழுகிறது தப்பு கிடையாது, தோத்து போற தப்பே கிடையாது. விட்டு கொடுத்து போவோம், நல்ல விஷயம் ரொம்ப நடக்கும். ஒண்ணு சொல்லிக்கிறேங்க, இந்த கன்னிராசியில பிறந்தவங்ககிட்ட யாரும் போய் சீண்டாதீங்க. இனிமே கன்னிராசிக்காரவங்களுக்கு டைம், சரியான டைம், அவங்களுடைய காலம், அவங்களுடைய களம். இந்த களத்துல அவங்க ஆட போறாங்க. எப்படி? கன்னிராசிக்காரவங்களுடைய களம் ஆரம்பிச்சிருச்சு, அவங்க விளையாட போறாங்க. அவங்க ஆட்டத்தை வேடிக்கை பார்க்கணும் எதிரிங்கள்லாம். இனிமேல்லாம் இலக்காரமா கேலி கிண்டல்லாம் செய்ய முடியாது. அவங்களுடைய ஆதரவு வேணும், அவங்களுடைய சப்போர்ட் வேணும். அதனால உங்களுடைய சுத்து வட்டாரத்தில் யாராவது கன்னிராசியில பிறந்தவங்களா இருந்தா இப்பவே அவங்கள பழக்கம் பிடிச்சு வச்சுக்கிடுங்க. இவெல்லாம் எப்படியா ஜெயிக்க போறான், இவெல்லாம் எப்படியா நல்லா வரப்போறான், இவன் குடும்பமே இப்படி இருக்கு, இவன்கிட்ட போய் நம்ம பழக்க வழக்கம் வச்சுக்கலாமா அப்படின்னு மட்டும் சாதாரணமா எடை போடாதீங்க. கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு அதான் சொல்லுவாங்க, புத பகவானுடைய ஆற்றல் உண்டு, பொறுமையா இருப்பாங்க. அவங்களுடைய ஆயுதம் ஏற்கனவே சொன்னது போல புத்தி, அறிவு. இருந்த இடத்துல என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி பேசணும்னு நிதானமாக செயல்படக்கூடிய ராசியில முதல் ராசி கன்னிராசி. ஆனா பொங்கி எழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்களேன், அவங்களை நிதானப்படுத்தவே முடியாது. அவங்கள பழிச்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டி அப்படின்னு ஆருக்கு கன்னிராசிக்கு அவங்க மறக்கவே மாட்டாங்க. அதாவது உங்களை வாழ விட்டுருவாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய கஷ்டம் நஷ்டங்களுக்கு அவங்க கிட்ட போனேன்னா மிகப்பெரிய உங்களுக்கு அடி இருக்கு. அதனால பழிச்சுக்கிற வேணாம். கன்னிராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு, கன்னிராசிக்காரவங்க அதிகமா பேசட்டாலும் அவங்களுடைய கண்ணே பேசிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கன்னிராசிக்காரவங்களுக்கு கண்ணு காந்தம், கண்ணிலே பேசி சாதிக்கக்கூடியவங்க. பேச மாட்டாங்க, பேசிட்டாங்கன்னா அதுல அர்த்தம் இல்லாம பேச மாட்டாங்க. தேவையில்லாத பேச்சு இருக்காது கன்னிராசிக்காரவங்களுக்கு. கால நேரம் சரியில்லை, கண்டகச்சனி, என்ன செய்யறது? பகவான் வந்திருக்காரு, எல்லாருக்கும் வருவாரு, உங்களுக்கும் வந்திருக்காரு. ஏதோ போதாத காலம் பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கேன். ஏற்கனவே கேது ஒரு 3 ஆண்டு காலங்கள் பிரச்சனை தான் இருந்தது கன்னிராசிக்கு, பலவிதமான பிரச்சனைகள் தான். ஆனா உங்களை வீழ்த்தவே முடியாதுங்க. யாருக்கும் பணிஞ்சு போய் யார்ட்டையும் போய் கும்பிட்டுலாம் நிக்க மாட்டீங்க. உங்களுக்கு கையில் சாப்பாடே இல்லாட்டாலும் சரி, பச்சை தண்ணியை குடிச்சு கூட படுத்துருவீங்க. எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி இன்னொரு போய் நிக்க மாட்டீங்க. வைராக்கியம் நிறைஞ்ச ராசி, வாழ தெரிஞ்ச ராசி. என்ன உங்க ஜாதகத்துல புதன் கெட்டு போயிருந்தாலோ, ஏதாவது தோஷம் இருந்தாலோ மாரகமா உங்களை அவல்லல் படுத்தும். ரொம்ப பேர் தொழில் அதிபரா இருக்காங்க இந்த ராசியில், பொறுமையா இருப்பாங்க. அவங்க எப்படி அந்த ஒவ்வொரு மணி நேரத்தையும் அந்த நிமிஷத்தையும் வீணடிக்க மாட்டாங்க. தெளிவா அந்த பயணத்தை தெளிவா கொண்டு போகக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி. சரி, உங்களுக்கான நல்ல பலன் கிடைக்க போது உங்களுடைய களம் ஆட்டம் ஆரம்பம். அதிரடியே ஆடுங்க, நல்லா ஜெயிங்க, நல்லது செய்யுங்க. கண்டிப்பா இறக்க குணம் உள்ள கன்னிராசி அன்பர்கள், பசினா தனக்கு பசி சாப்பிட்டு இருந்த சாப்பாடை கூட கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இறக்கம் குணம் படைச்சவங்க. இவங்க கிட்ட மட்டும் நம்ம ரொம்ப சப்போர்ட்டா தெளிவா இருந்துக்கிறலாம். அப்படி நீங்க பழிச்சுக்கிட்டது கன்னிராசிக்காரவங்களா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆறுதலா பேசி இப்பவே நீங்க சமாதானம் ஆயிருங்க. அன்பு உறவுகளே, கன்னிராசியில் பிறந்த அன்பு உறவுகளே, உங்களுக்கு பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறங்க. புதன்கிழமையில பெருமாள் கோவில் போங்க, சனிக்கிழமையும் நீங்க போகலாம்.
இந்த சனி பார்த்துன்னு தான் இருப்பாரு. ஆனா குரு பார்வையில சனியுடைய தாக்கம் குறையுது, அவ்வளவுதான். அப்ப பெருமாள் கோவில் போயிட்டு பெருமாளுக்கு 9க்கு 5 வேஷ்டி ஒண்ணு இருக்கு, பெருமாளுக்குன்னு உள்ள பஞ்சகச்சம் வேஷ்டி. அதுல நல்ல கரை வச்சது வாங்கி கொடுத்து பெருமாளுக்கு ஒண்ணு சாத்துங்க. ஒரு முறை பண்ணா போதும். ஏன்னா பட்டு வஸ்திரம் சாத்தணும், இல்லாதப்பட்டவங்க சாதாரண ரேட்ல உள்ளதை வாங்கி சாத்தலாம். துளசி மாலை சாத்தி பானக்கரம் நைவேத்தியம். இந்த பானக்கரம்னா வெல்லம், தண்ணீர், ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் பானக்கரம் ரெடி ஆயிடும். பெருமாளுக்கு படைச்சிட்டு வர பக்தர்களுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப விசேஷம். அதே போல குரு 11ஆம் இடத்துல வந்தா பயிர் வகைகள் நவதானியங்கள் தானமா கொடுங்க. ஏன்னா நவதானியங்கள் வேக வச்சு தானமா கொடுக்கறது, நவதானியம் எல்லா கடலையும் சேர்த்து, இல்ல கொண்ட கடலை, பச்சை பயிர், இதெல்லாம் நீங்க தனித்தனியா கூட கொடுக்கலாம். எந்த அளவுக்கு பயிர் தானமாக கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு புதனுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இந்த தானத்தையும் இந்த வழிபாடையும் செய்தாலே போதுமான விஷயம். இந்த 26/5/2026 செவ்வாய்க்கிழமை எல்லா ஆலயங்களும் குரு பயிற்சி விழா நடக்கும். நமது ஆலயத்திலும் நடக்கிறது. நீங்க சென்னைக்குள்ள இருந்தா கலந்துக்கிறீங்க, ரொம்ப விசேஷமா நடக்கும். சென்னை அமைந்தக்கரை சென்னை நகர் மெட்ரோ வந்துட்டே அப்படின்னா பக்கத்துல தான் கஜலட்சுமி காலனி தாசில்தார் ஆபீஸை ஒட்டி நம்ம கோயில் ஜோதி விநாயகர் ஆலயம் இருக்கும். மாலை 6 மணிக்கு தான் நம்ம பூஜை ஆரம்பிக்கிறோம். அதனால மாலை நேரம் வெயில் அதிகமா இருக்கு இல்லையா, அதனால மாலை நேரத்தில் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் யாகம் 1 மணி நேரம் நடக்கும். எல்லோருக்கும் சங்கல்பம் பண்ணுவோம், நீங்களும் கலந்துக்கிறீங்க. அன்பு உறவுகளே, நமக்கிட்ட நீங்க ஜாதகம், திருமண பொருத்தம் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கீழே ஸ்கிரீன்ல கீழே கொடுக்கப்பட்ட நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரும் ஜிபே நம்பரும். அதுக்கே உங்களுடைய பேரு, டேட் ஆஃப் பர்த், டைம் அனுப்புங்க. நம்ம ஒரு ஜாதகம் பார்க்க 501 தான் வாங்குறோம். அப்ப இருந்து இதான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். திருமண பொருத்தத்துக்கு மட்டும் 601 வாங்குறோம். நீங்க அதே நம்பர் ஜிபே பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க, போதுமான விஷயம். உங்களுக்கு நாங்க ஜாதகம் பார்த்து வாய்ஸ் ரெக்கார்டாகவும் எழுதி அனுப்புறோம். அன்பு உறவுகள், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.